தங்கத்தை அடிச்சுக்க முடியாது. தங்கத்தை தாண்டி எதுவும் வராது என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பு, இன்னொரு பக்கம் தங்கத்தை தாண்டி முதலீடும் ஆபரணமும் இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பும் இருக்காங்க. போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். என்கிட்டயா? ஓகே. தங்கம் விலை ஏறுகிற போது கடந்த ஒரு வருடத்துல 2 வருஷத்துல நீங்க நினைத்தது என்ன, செய்தது என்ன? தங்க விலை ஏறப்ப வந்து என்ன தோணுனா, ஓகே நம்மள்ட்ட இருக்கிற தங்கத்தை வந்து நம்ம இன்னும் பாதுகாப்பா நம்ம பாத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து எப்ப குறையுது அப்படின்னு பாத்துட்டு இருக்கிற டயத்துல எப்பயாவது கொஞ்சம் குறைஞ்சதுன்னா டக்குன்னு அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். Their mind, how can they do it so easily and how much they can? முன்னாடி இவ்வளவு தூரம் போகும் வாங்கி சேர்த்துறணும்னு தோணல. இப்ப அந்த விலை ஏறும்போது அப்ப வாங்காம விட்டுட்டோமே அப்படின்ற அந்த சிந்தனை அதிகமா வருது. ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா, அதான் ஒரே ரத்தம். சார் நான் ஃபர்ஸ்ட் வாங்குறோம்னு பிளான் பண்ணும்போது 50,000 விலை இருந்துச்சு. அப்போ வீட்ல 50,000க்குள்ள வாங்க வேண்டாம் குறையும் அப்படின்னாங்க. அது குறையல, 60 போச்சு, 70 போச்சு. ஒரேடியா கிரியே படிப்படியா போயேன்டா. படிப்படியா போனா அவன் லிஃப்ட்ல போயிருவான். கடைசில நான் லாஸ்டா வாங்குனது 92,000க்கு 10 கிராம்ஸ் வாங்குனேன். 50 நேரத்துக்கு வாங்க வேண்டியது 92,000 92க்கு வாங்குனேன். சார் என்கிட்ட கொஞ்சம் பேங்க்ல ஃபண்ட்ஸ் இருந்தது. சோ தங்கம் விலை ஏற ஏற பாக்க இன்னும் எங்க ஏறிடுமோன்னு எடுத்துட்டு போய் என்கிட்ட இருந்த காசுக்கு எத்தனை கிராம்ஸ் வருமோ அது சேவ். இன்னும் ஏற வாய்ப்பு இருக்கு, விட்டுற வேண்டாம். கரெக்ட். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். யாருமே பணமே கணக்கு சொல்ல, பவுனாதான் கணக்கு சொல்றாங்க. இன்னொரு 10 பவுன் வாங்கியிருப்பேன், 5 பவுன் வாங்கியிருப்பேன். சோ நமக்கு கால்குலேஷனே பவுன்ல தான். சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. சார் தங்க விலை ஏறின உடனே எல்லாருமே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா என்னுடைய வளையல் வந்து ஒரு 50,000 வச்சிருந்தேன். என்னுடைய பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல இந்த ஏறு. உடனே என்ன பண்ண, ஏறணும் சந்தோஷமா இருந்துச்சு. நான் வெளியே எங்க வட்டிக்கு வாங்க வேண்டியதில்லை, என்னோட பொருளை போய் நான் மேல் கொண்டு வச்சு அந்த பணத்தை கொண்டு போய் என் பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன். சந்தோஷப்பட நான் தான். அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. இருக்கிற நகை இவ்வளவு இருக்கு, சேஃப்ல தான் இருக்கு. போதும், இனி வாங்கலாம் வேண்டாம். இந்த ரேட் ஏறின பிறகு நகையை வாங்க கூடாது. வெளியே போட்டு போனா திருட்டு பயம்தான். இல்ல புரியல. இருக்கிறது ஆமா, வெளியே போட்டு போனோம்னா எங்க கடைசியா உங்க நகை திருடு போச்சு? போலியே போல. அப்புறம் என்ன? பாடா என்கிட்ட இவ்ளோ இருக்குடா, கொஞ்சமாவது சேர்த்து வச்சிருக்கோம், என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம். நல்ல வேளை வாங்கி வச்சிட்டோம். அப்புறம் உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அட்ரஸா எதுக்கு? அதுமா ஐயோ நாங்க தங்கம் விலை ஏறினப்போ தீபாவளி சமயத்துல தங்கம் நிறைய வித்துட்டேன் சார். வித்துட்டு ஒரு 13,300 ரூபாய் 13,350 ரூபாய் சொச்சம் வித்துட்டு அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கி. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட பாவி பயலே. ஏன் இதான் நல்லா கூடுது, அப்புறம் அதை வித்துட்டீங்க? கோல்டு வந்து இந்த வருஷம் மட்டும் தான் சார் 50% ஏறி இருக்கு. நீங்க பழைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 2012ல இருந்து 20 வரைக்கும் கோல்டு ஏறவே இல்ல சார். டாலர் டர்ம்ஸ்ல கீழே போயிடுச்சு. இன்னும் என்னடி சொல்ற நீ, என்ன சொல்ற? கோல்ட் ரேட் ஏறும்போது பாத்தீங்கன்னா 70,000 வந்தது பவுன். அந்த ரேட்ல என்கிட்ட இருந்த எல்லா நகையுமே கொண்டு போய் அடகு வச்சு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன் சார். ஏன்னா லேண்டோட வேல்யூ கம்மியா இருந்தது. எல்லா நகையும் கொண்டு அடகு வச்சிட்டீங்க? ஆமா சார். வினோதமான விந்தையான சம்பவங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எதுவெல்லாம் தெரிந்ததால் தங்கம் விலை உயருதே, நம்ம வாங்காம இருக்கமேங்கிற பதட்டம் இல்லாமல் இருக்கிறது. மத்த கம்பவுண்டிங் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி நான் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் சார். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ, பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளோ, பிபிஎஃப்ஓ, சுகன்ய சம்ருத்தி ஸ்கீமோ. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஓகே, பணம் சம்பாரிச்சா தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்குறதால பணக்காரனான யாரோ ஒருத்தர் கடை சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க சார். தங்கம் வாங்குறதால பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணதால பணக்காரனா வாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணதால பணக்காரனா வாங்க. அப்பலாம் நீங்க பேசினா நான் டேட்டா எடுப்பேன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ரொம்ப அதிகமா தங்கம் தான் எல்லாம் அப்படின்னு இவங்க எங்கெல்லாம் ஓவர் ரேட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது எமோஷனல் இருக்கக்கூடாது. அவங்க மோஸ்ட்லி இதெல்லாம் கொஞ்சம் எமோஷனல் பாண்டிங்கோட பண்ற மாதிரி தான் தோணுது. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கிற பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். எமோஷனுக்குள்ளார நாங்க இது பண்ணல. கோல்ட்ல ஏன் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, என்னோட பிசினஸ் வந்து லாஸ் ஆனப்போ எனக்கு லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட போயிட்டு நான் அப்ப போய் கவர்மெண்ட்ல வச்சு லோன் என்னால வாங்க முடியல. அந்த ஸ்பாட் எனக்கு எது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, எனக்கு கோல்டு தான் யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த செகண்ட் நான் கோல்ட வச்சு எகைன் நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிசினஸ் சக்சஸ் பண்ணோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? இது பண்ணலாம் சார். ஆனா அவங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணினாலும் அதை பண்ணிரலாம். ஸ்டாக்கை வித்து பண்ணிரலாம். இல்ல சார், ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணினோம் சார். ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுலயும் லாசஸ் வந்துச்சு எங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வெறும் வதந்தி. கிரைசிஸ் டைம்ல ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு கை கொடுத்துச்சா, கோல்டு கை கொடுத்துச்சா? கோல்டு நம்ம கோல்டு அவ்வளவுதானே. அது 3 months. ஆமா, அந்த 3 months தான் எங்களுக்கு தேவை. சோலி முடிச்சு. வேற எந்த இடத்துல கோல்ட ஓவர் ரேட் பண்றாங்க? நான் கோல்டு வச்சிருக்கேன், நீங்க இவ்வளவு கோல்டு வச்சிருக்கேன்றது வந்து அவங்க போடுறதுலயும் நம்ம கிட்ட இது ஷோ ஆஃப் பண்றதுலயுமே நிறைய பேருக்கு அதனால வந்து கஷ்டம் இருக்கு. என்னடி வாய்ஸ் இது? 1 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்குறாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்து கோல்டு உங்களுக்கு வந்துருதா? கிட்டத்தட்ட 10 இருந்து 12% மேக்கிங் சார்ஜ் வருது, 3% ஜிஎஸ்டி வருது. நீங்க லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்குனீங்கன்னா உங்களுடைய நகை கோல்டு ஒர்த் வந்து 87,000 88,000 மட்டும் தான். ஆமாங்க, மேல சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம 1 லட்சத்துக்கு வாங்குறோம், அது 85,000 சொல்றீங்க, 88,000 சொல்றீங்க. ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள அது 1,10,000 கண்டிப்பா ஆகும். ஹிஸ்டாரிக்கலா நீங்க சொல்றதுனால சொல்றேன், கோல்டோட ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் 9% மேல இல்ல. ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. கோல்டு ஏறினதெல்லாம் ரொம்ப பொறுமையா ரொம்ப வருஷம் ஏறிச்சு. நல்லா ஏற ஆரம்பிச்ச பிறகு கிடுகிடுன்னு தான் ஏறுது. மச்சான் என்னடா லாஸே 100% இல்லாம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும்.
கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் 7% இருக்கு. ஒன்று. நெக்ஸ்ட் அடுத்து வந்து போஸ்ட் ஆஃபீஸில் என்எஸ்சி பாண்ட் இருக்கு 2. அடுத்து செல்வ மகள் திட்டம் இருக்கு 3. போஸ்ட் ஆஃபீஸுக்கு எல்லா ஸ்கீமுமே 100% லாஸுக்கே வாய்ப்பு இல்லை. லாஸுக்கே வாய்ப்பு இல்லை. எப்படி நம்புவேன்? என்னால நம்ப முடியுது. கம்பேர் டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், நான் அட் த சேம் டைம் நான் வாங்கின கோல்டு இன்னைக்கு எனக்கு டபுள் ஆயிருக்குது. பட் நான் டபுள் ஆகல அப்படின்றதுனால தான் நான் சொல்றேன். ஸோ ஷேரிங் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பட் எனக்கு 50% லாபம் எதில் வந்திருக்கு அப்படின்னா கோல்டில் தான் சார். இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதற பெருசா தெரியலையே. அதாங்க சார், எல்லாருமே வந்து இந்த போன 3-4 வருஷத்துடைய டேட்டாவை எடுத்துக்கிட்டு கோல்டை வந்து ஓவர் அப்சசிவ் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க உறுதியா சொல்ல முடியுமா இந்த 5 வருஷத்துல தங்க படுபாதாளத்துக்கு போயிரும்னு? அதை நான் சொல்ல முடியாது. தங்கம் வந்து குறையாது, இங்க இருந்து ஏறவும் செய்யாது. எப்பப்பெல்லாம் உலக நாடுல சண்டை வருதோ அப்ப மட்டும் தான் சார் தங்கம் ஏறும். எப்போ வந்து எந்த நாட்டுல சண்டை வரும் யாராலும் சொல்ல முடியுமா சார்? சார் எவ்ரி நியூ ஹை இஸ் சேச்சுரேஷன் பாயிண்ட். எவ்ரி நியூ ஹை இஸ் சேச்சுரேஷன் பாயிண்ட். இப்போ கிராம் வந்து 1000 ரூபாய் வந்துச்சு, அப்போ நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கு மேல ஏறாதுன்னு. எவன் சொன்னது? பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3000 போயிடுச்சு, அதுக்கப்புறம் 5000 போயிட்டு இப்போ 11000. சார் இது ஸ்டாக்லயும் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸ்டாக்லயும் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. 50000 எல்லாம் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல, அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. இப்போ உண்மையாவே தங்கம் தான் ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் ஃபார் இன்வெஸ்ட் பண்ணா, அப்போ ஏன் கவர்மெண்ட்டோ இல்ல இந்த பெரிய கம்பெனிஸ்லாம் ஏன் மொத்தமா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமே? அவங்க இன்னும் ஏன் மொத்தத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்? என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? இப்ப கவர்மெண்டே நிறைய தங்கம் வாங்குதே ஏன்? கரெக்ட் சார். இப்போ ஏன் வந்து கவர்மெண்ட் தங்கம் வாங்குதுன்னா டாலரின் மேல் இருக்கும் மதிப்பு வந்து கம்மியாயிட்டே வருது. யாருமே இப்போ US டாலர் நம்ப ரெடியா இல்ல சார். அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. அப்ப ரொம்ப சிம்பிள். எதை நம்புறாங்க கவர்மெண்ட்? அப்ப டாலர் மேல நம்பிக்கை போயிடுச்சு, தங்கம் தான் நமக்கு பாதுகாப்புன்னு சைனா, அமெரிக்கா, இந்தியா நம்புறப்ப சோனியாவும் விஷ்ணுபிரியாவும் நம்ப கூடாதா? கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. கோல்டு ஒரு ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட் தானே சார். ஏறுமா இறங்குமா நமக்கு தெரியாதுங்கிறதுனால நம்ம சேஃபா இறங்கலையே. பிரச்சனையே அதுதான் தம்பி, இறங்கலையே. தோத்துக்கிட்டே இருக்கீடா. கரெக்ட் சார். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கோங்களேன் சார். மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக 12% இயர்லி ரிட்டர்ன் கிடைக்க தான் செய்யுது. அது வந்து கோல்டோட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரிட்டர்னா பார்த்தோம். சார் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இவங்க சொல்ற மாதிரி ஒரு டைப் இல்ல சார். 2500 டைப் இருக்கு சார். உள்ள ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு இருக்குது, டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது, ஹைபிரிட் இருக்குது, உள்ள மிட் கேப், லார்ஜ் கேப், மல்டி கேப் அப்படின்னு சோ மெனி திங்ஸ் இருக்குது சார். ஒரு தங்க கடையில போயிட்டு நீங்க ஒரு பில் போட்டீங்கன்னா சார் 4 பேர் போனா 4 டிஃபரண்ட் பில்ஸ் வந்துட்டே இருக்கு. அதை புரிஞ்சுக்க தெரிஞ்ச அளவுக்கு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் ஸ்டடி பண்ணீங்கன்னா கண்டிப்பா தங்கத்தை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் பெட்டர். நீ சொல்ற நியாயம் எல்லாம் சரியா தான் இருக்கு. என்னை மானிட்டர் பண்றது ஒருத்தர் யாரோ இருக்காங்க, அவங்களுக்கும் நான் கமிஷன் கொடுத்தது போக இவருக்கும் கமிஷன் கொடுத்தது போக என்னோட 1% தான் போக வருஷத்துக்கு 15% கிடைக்கும் போது எனக்கு 14% செட்டிங் வித் பீட்டிங் தி இன்ஃப்ளேஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ல. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. இந்த சிஸ்டம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எனி ஃபினான்ஷியல் சிஸ்டமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட ஐடியாவே காம்ப்ளிகேட்டடா இருக்கணுங்கிறது தான். அப்பதான் ஒரு லெவலுக்கு மேல நான் எவ்வளவு சொல்லியா அப்படி கையெழுத்து போடுவேன். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயை மூடுடா. டிஸ்போஸ். ரொம்ப உண்மை. பட் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் ஒரு எக்ஸ்பென்ஸ் சொல்றாங்கன்னா அதே அடுத்த ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுங்க, இன்னொரு ஃபினான்ஷியல் அட்வைசர் இன்னொரு ஃபண்ட் சொல்றாங்க. ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனா இந்த ஃபண்ட்ல போட்ட இவ்வளவு ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு கிடையவே கிடையாது. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. Our country is expanding. நிறைய liberalization is happening. நிறைய கம்பெனி உள்ள வருது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் are happening. மார்க்கெட் பெருசாகுது. சோ ஃபியூச்சர்ல இப்போ தங்கத்தை அப்போ விட்டுட்டோமேன்னு ஃபீல் பண்றாங்கல்ல, ஃபியூச்சர்ல இப்போ இந்த டைம்ல இந்த ஸ்டாக் வாங்கிருக்கலாமோ? சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு? அதானே ஆக்சுவலா இப்போதானே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ அதுல பண்ணா into 20 times 30 times வரலாமே. சர்வேல வந்து கோல்டோட டிமாண்ட் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, பிளஸ் ஸ்கேர்சிட்டி ஆஃப் கோல்ட் இருந்துட்டே இருக்கு. சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து கோல்ட் ஒன்னு புரிஞ்சுக்கங்களே, அது உண்மைதான். இன்னமும் நீங்க அதை தாண்டாம இருக்கீங்களே ஏன்னு கேக்குறாங்க. அது தெரியல. உனக்கு விவரம் பத்தாது. விவரம் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான், அந்த குமார்கிட்ட கூட அந்த குமார் எல்லாத்தையும் பார்த்து வாங்குறீங்க. பட் சம்டைம்ஸ் அந்த குமார் திரும்ப வந்து மார்க்கெட் சொதப்பிடுச்சு வந்து என்ன பதில் சொல்றோம். இப்ப நான் எப்படி இதை எடுத்துக்கிறது? இப்ப நானாவே குறைஞ்சபட்சம் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சதுல இன்வெஸ்ட் பண்றதா, குமார் புத்தாலி நம்பி நான் குமார்ட்ட கொடுக்குறதா? செய்க ட்ரெடிஷனல் ஃபண்டை, என்னுடைய ட்ரெடிஷனல் பிராக்டிசஸை நீங்க எங்க டைவர்ட் பண்றீங்கன்னு கவனிச்சா அது கடைசியில பங்குச்சந்தையில தான் போய் நிக்குது. இல்லையா? டெஃபினெட்லி. ஏன் அது பங்குச்சந்தையிலே போய் நிக்குது? அதுக்கும் இப்போ இன்னொன்னு இருக்கு சார், ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஒன்னு இருக்கு. நிறைய படிச்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்றேன். இப்படி நிறைய விவரம் தெரிஞ்சவங்க தான் காசை விட்டுருவாங்க. நான் போடவே மாட்டேன். அட பாவி, என்ன ஏமாத்த பாத்தியே. இவ்வளவு விவரம் தெரிஞ்ச நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் கேக்குறேன். ஏன்னா இது இல்லாம இன்னொரு கேட்டகரி இருக்கு, பாண்டுன்னு ஒன்னு இருக்கு. நான் அதுல இன்வெஸ்ட் பண்றேன். ஏன்னா அது ஃபிக்ஸட் இன்கம் கேட்டகரியில வரும். இவங்க சொல்ற கோல்டு இதெல்லாம் எதெல்லாம் ரிஸ்கோ அதுல எல்லாம் எங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லிட்டு எதெல்லாம் சேஃப்னு கண்டுபிடிச்சு அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிப்பீங்க. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். என்னங்க தொழில் தர்மம். இவங்க எல்லாரும் இந்த அட்வைசர் எல்லாம் கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. அதை நம்பி நிறைய பேர் இப்ப போடுறாங்களா? இருக்காங்க. சரியா? இப்ப இவங்க எல்லாம் ஏமாந்தா யார் பொறுப்பெடுத்துக்குவா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவங்க தான் யார் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க தான் பொறுப்பு. அப்ப பொறுப்பு எங்களோட தானே. அப்ப எதுல போடணும் யார் முடிவு எடுக்கிறது?
நீங்க தான் முடிவு. எல்லாத்தையும் மறுபடியும் மாதிரி கால் மேல கால் போட்டுக்கிட்டு என்ன சொல்லுவீங்க? நீங்களாம் அவேர்னஸே இல்லாம இருந்திருக்கீங்க. நாங்க அப்புறம் வரோம். எங்க நழுவுறீங்க? ஆனா எனக்கு என்ன புரியல தம்பி, நீங்க நல்ல விவரம் தெரிஞ்சவரு, நீங்க பாண்டில் இன்வெஸ்ட் பண்றீங்க. ஏன்னா பாண்ட் வந்து ஃபிக்ஸட் இன்கம் கேட்டகரியில வரும். எனக்கு ஃபிக்ஸடா 12% வரும், இன்ட்ரெஸ்டா வரும். அந்த பணத்தை வச்சு நான் கோல்டு வாங்குவேன். தெரிஞ்சுக்கிட்டியா? எங்கெல்லாம் இவங்க கோல்ட அண்டர் ரேட் பண்றதா நீங்க நினைக்கிறீங்க? ஒரு எல்லா விஷயமும் நெகட்டிவா நடக்கிறப்ப கூட ஒரு விஷயம் நம்ம கை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் கோல்டா இருக்கு. வாராசாத்தி வாரத்தி அக்கடி கோத்தி 10 வருஷம் கழிச்சு எனக்கு FD தேவைப்படுமா, இன்சூரன்ஸ் தேவைப்படுமான்றது கன்ஃபார்ம் கிடையாது. ஆனா 10 வருஷம் கழிச்சு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா கோல்டு தேவைன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். நான் எனக்கு வேணுங்கிற நகை நீங்க வாங்கிக்கலாம், ஏன்னா நம்ம கல்ச்சர்ல இருக்கு, நமக்கு பிடிச்சிருக்கு வாங்கிக்கலாம். ஆனா ஒரு அளவுக்கு மீறி போனாதான் நீங்க இந்த ரிட்டர்ன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், பர்சன்டேஜ், சிஏஜர் இவ்வளவு நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு தேவை என்ன அது வரைக்கும் வாங்கிக்கோங்க. அதுக்கு மேல சும்மா வச்சிருக்கீங்க நகையா, அதை நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்துங்க. அவ்வளவுதான். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நம்ம ஒரு கணக்கு எடுப்போம். தமிழ்நாட்டுல ஏன் இந்தியால பெண்ணிடம் நகை அதிகமா நிலம் அதிகமா? நகை. பெண்ணிடம் நகை அதிகமா வீடு அதிகமா? நகை. எல்லா சொல்லி முடிச்சு புட்டியாடா. சொல்லி காட்டடா வென்று. சொல்லி காட்டடா. நீங்க நிறைய ரிட்டர்ன் வரணும்னு நினைச்சீங்கன்னா அன்செக்யூர்ட் பாண்ட் வாங்குவீங்க. ஓரளவுக்கு டீசென்ட்டா வேணும். செக்யூர்ட் வாங்குங்க. அவ்வளவுதான் லாஜிக். அவர் சொல்றப்ப செக்யூர்ட் பாண்ட்ஸ்ல போறப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி சார். செக்யூர்ட் பாண்ட்ஸ் சொல்றா சிங்கா குட்டி வா வா வா. என்ன அங்க பாரு பொட்ட பத்தி என்ன லிட்ரஸி இருக்கிறவங்க இதுல நிறைய சம்பாதிக்கிறானா இல்ல மில்லியனர்ஸ் நிறைய சம்பாதிக்கிறாங்க? மில்லியனர்ஸ் தான். மில்லியனர்ஸ் தான் சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் எனக்கு உங்களுக்கு லிட்ரஸி இல்லன்னு சொல்றீங்க. அதனால தான் ஒரு அளவுக்கு மேல தான் இதுக்கு வரணுமே. அதுக்குள்ள நான் செத்துருவேன் போல இருக்கு. அங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா அதை தாண்டி நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஏரியாக்கள் இவ்வளவு இருக்கு. அப்படின்னா நீங்க என்னெல்லாம் அட்வொகேட் பண்ணுவீங்க? 100 ரூபாய் இருந்தா கூட நம்ம சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ எல்லாருனாலையும் ஈஸியா இன்வெஸ்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட்டோ earn பண்ண முடியும், அதுலயும் ரிஸ்க் இல்ல. என்னென்ன சொல்றோம் பாருங்க. இதுதான் இதே தம்பி, தங்கத்தோட ஒரு டேக் ஆட் ஆயிட்டே வருது. எனக்கு அதுதான் பதட்டமா இருக்கு. நகை வாங்குவோம் அடகு வைப்போம், நகை வாங்குவோம் அடகு வைப்போம், நகை வாங்குவோம் அடகு வைப்போம். ரிப்பீட் முடியல தலைவரே. முடியும். 9% அடகு வச்சு அந்த பணத்தை வாங்கி நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணனா எனக்கு வீட்டு கடனை வந்து முன்னாடி அடைப்பதற்கான வாய்ப்பு, அங்க கொடுக்குற வட்டி குறையும். அந்த மாதிரியான வசதி எல்லாம் தங்கத்தை அடமான வைப்பதில் இருக்கு அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க தங்கத்தை அடகு வச்சுட்டு வருஷம் வட்டி கட்டறத விட தங்கத்தை வித்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா இட் இஸ் மோர் பெனிஃபிஷியல் சார். சார் வருஷம் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போறது இல்ல. நான் என் கையில காசு இருக்கு, நான் போட்டு ரேட் போடுறேன். கரெக்ட்டா? ஏடா சொல்லவே இல்ல. சார் கோல்டு அடமான வச்சா இவங்க சொன்ன மாதிரி விவசாய நிலத்துல வச்சா அது நமக்கு தள்ளுபடி ஆகும் சார் நெக்ஸ்ட் இது வரும்போது. அதுதான் சார், அதுதான். நான் ஏதோ நீங்க தான் பெரிய புத்திசாலிங்க நினைச்சேன். அங்க நம்மலாம் உச்சா. ஏமா இது ஒரு ஸ்கீம் மாதிரி ஆத்தென்டிக்கா பேசிட்டு இருக்கீங்க நீங்க. ஸ்கீம் இல்லது. அடங்கம்மால. இப்போ எனக்கு கேஷே இல்லாதப்போ எனக்கு லோன் கிடைக்காதப்ப எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுவேன்? பேசாம இருக்கணும். அப்ப எப்படி நான் அடுத்து எதுக்கு போறது? சம்பாரிச்சு வாங்கணும். இதான் ப்ராப்ளமே. ஆஹா அசிங்கப்பட்டமே. ஏய் ஆறாவே விடுடா விடுடா. ஏன் தங்கத்திலேயே இருக்கிறீர்கள் தாண்டி வர மறுக்கிறீர்கள்? சார் நாங்க லைஃப் டைம் எக்ஸாம்பிள் பாத்துறோம் சார். எங்க அம்மா சேர்த்து வச்சு அது மூலமா எங்க அப்பாக்கு ஒரு பிசினஸ் டவுன்ஃபால் ஆகறப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற சிச்சுவேஷனே அந்த கோல்ட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுச்சு. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டட் சக்சஸ்ஃபுல் மாடல் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு இதை பார்த்துருக்கு. அப்போ நான் அது எனக்கு கரெக்டாக இருக்குது, அதில் எந்த ஃப்ளாவும் இல்லை. நான் ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது? நான் ஏன் புதுசுலாம் வரணும்? எனக்கு புரியலைங்க. ஆக்சுவலாக புரியாம தான் கேட்குறேன் நான் வந்து. Still why people buying gold? ஒரு 20% keep your buckets in gold னு சொல்லி சொல்றாங்க. ஒரு 20% of your bucket keep in gold னு சொல்றாங்க. Need some serious cost. நான் சொன்னது உங்களுக்கு புரியுது? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுது சார். ஆக்சுவலாக இப்போ இவங்க எல்லாருமே எல்லாத்தையுமே கொண்டாந்து கோல்ட்லேயே போட்டுட்டு இருக்காங்க. நீங்களாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? நாங்க நார்மலி லேண்ட் அண்ட் கோல்ட். அப்போ நீங்களும் கோல்டுலேயே ஃபுல்லாலாம் போடுறது இல்லை. இந்த ஆள்கிட்ட எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. உங்களுடைய ஒரு சஜஷன், எத்தனை பர்சன்டேஜ் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்புறம் 80% பாண்ட்ல போடுங்க, 20% கோல்ட்ல போடுங்க. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க.